அடர்ந்த காட்டின் மத்தியில் ஒரு மௌனம் நிலவியது. அந்த மௌனத்தின் மத்தியில் ஆழ்ந்த தவத்தில் மூழ்கியிருந்தார் மாண்டவ்ய முனிவர். இயற்கையே அவரை சுற்றி நின்றது போல மரங்கள் அசையாமல், இலைகள் விழாமல், பறவைகள் கூட மெதுவாகச் சுழன்று பறந்தன. அந்த அமைதியை சிதைக்கும் வண்ணம் அதிரும் காலடிகள் ஓசை. திருடர்களை துரத்தியபடி அரச காவலர்கள். வனம் முழுவதும் அதிர்ந்தது அவர்களின் கூச்சல். அவசரத்தில் மூச்சு திணறியபடி திருடர்கள் முனிவரின் குடிலுக்குள் விரைந்து அவர்கள் கொள்ளையடித்த பொருட்களை அங்கேயே மறைத்துவிட்டு மறைந்தனர். தவத்தின் அமைதியை அதிரச் செய்யும் குரல்கள் எழுந்தன. குடிலின் வாசலில் இருக்கும் முனிவரை காவலர்கள் சூழ்ந்தார்கள். கண்களை மெதுவாக திறந்த மாண்டவியர் காவலர்கள் முனிவரை கொள்ளையில் கூட்டு என்று எண்ணி தோள்களை பற்றி இழுத்தனர். அறிவின்மை விளிம்பில் இருந்த அரச காவலர்கள் அவசர முடிவாக முனிவரை கழுமரத்தில் ஏற்றினர். ஆகாயம் இருண்டது. மேகங்கள் மின்னல் ஒளியால் கிழிந்தன. அநீதியின் சத்தம் பூமியையே தடுமாறச் செய்தது. மனிதர் கொடுத்த தண்டனை கொடூரமாயிருந்தாலும் இதன் மூலம் யமதர்மராஜன் என்பது அவருக்கு புரிந்தது. தெய்வலோகத்தின் வாசல்கள் திறக்க நீதி அளிக்கும் யமலோகம் அவரின் முன் விரிந்தது. அரங்கத்தின் நடுவில் அதிகாரத்தின் அமைதியுடன் தர்மதேவன் அமர்ந்திருந்தார். தர்மதேவனே, நான் வாழ்நாள் முழுவதும் உண்மை, தவம், புண்ணியம் இதிலேதான் என் உள்ளத்தை வைத்திருந்தேன். அப்படி இருக்கும் எனக்கு எதற்காக இந்த கொடூர தண்டனை? என்ன பாவம் செய்தேன்? முனிவரே, பூ உலகில் நடந்த ஒவ்வொரு செயலும், அது சிறியதாயினும் அது அறியாமையிலானதாயினும் அது பலனை தந்தே தீரும். நீர் சிறுவனாயிருந்த போது ஒரு சிறிய பூச்சியை புல்நுனியால் குத்தி காயப்படுத்தினீர். அதன் பயன்தான் இத்தண்டனை. நான் சிறுவனாக செய்த தவறு, அறியாமையால் செய்த செயல், அதற்காக வாழ்க்கையே சிதறுமா? சாஸ்திரங்கள் கூறும் உண்மையை நீங்கள் மறந்து விட்டீரோ தர்மராஜனே? அறியா பாலகனாக இருந்த வயதில் செய்யப்பட்ட தவறுக்கு தண்டனை இல்லை. தர்மத்தின் வழி நடக்க வேண்டிய நீ அதிலிருந்து தவறிவிட்டாய். ஆகவே நீ மனித உலகில் பிறந்து தர்மத்தை கடைபிடிக்க முடியாமல் துன்பங்களை அனுபவிப்பாய். இது என் சாபம். மாண்டவியரின் சாபம் யமலோகத்தையே அதிரச் செய்தது. ஒரு தெய்வம் தன் நீதியில் தவறியதற்காக மனித உலகில் பிறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. குழந்தையின் தவறு அது அவர்களுடைய தவறல்ல, அவர்களை வழிநடத்த வேண்டிய பெற்றோரின் பொறுப்பு.